இப்போ நீங்க மில்லியனராகவே இருந்து ஆனா அந்த பிசினஸ்ல உங்களுக்கு டைம் இல்லை என்ஜாய் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க மில்லியனர் தானா, இல்ல வந்துட்டு நீங்க ஒரு பெரிய மில்லியன் கணக்குல இருக்கிற பிசினஸ் ஓனரா, இல்ல நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா தான் பை பண்ணிட்டீங்களா? நீங்க ஒர்க் பண்ற டைம் எல்லாமே எந்த அளவுக்கு பாசிவா இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சாப்டர் 33ல வந்துட்டு த கமாண்ட்மெண்ட் ஆஃப் டைம் பத்தி தான் வந்து இவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ ஏற்கனவே ரொம்ப கஷ்டமான கமாண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா இந்த கமாண்ட்மெண்ட் ஆஃப் டைம் தான். ஸோ ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்ன பிஸ்னஸ் வேணா ஸ்டார்ட் பண்ணிடலாம், அது ரொம்ப மில்லியன் கணக்கில் கூட வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, பட் ஆனா அந்த சிஸ்டம்ல இருந்து நம்மளால அதை வெளியே வர முடியல அப்படின்னு சொன்னா அப்போ நீ பண்ணது எல்லாமே வேஸ்ட் தானா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்கிறாரு. ஓகே, ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு நல்லாவே சம்பாதிச்சுட்டு இருக்கலாம், ஓகேவா? ஆனா அதை என்ஜாய் பண்றதுக்கான டைம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா நான் சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ இந்த கேள்விக்கு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த கேள்வியை கேட்கணும். உனக்கு கமாண்ட்மெண்ட் ஆஃப் டைம் இருக்காங்கிறத வந்து கேட்கணும். இதுல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க பேசிக்கா நீ அந்த சிஸ்டம்ல இருந்து வெளியே வந்துட முடியுமா, பாசிவா நீ வந்து இருக்க முடியுமா, அந்த சிஸ்டமை உன்னால ஆட்டோமேட் பண்ண முடியுமா, அந்த சிஸ்டமுக்கு ஹியூமன் ரிசோர்சஸ் வேணும் அப்படின்னு சொன்னா அவங்கள உன்னால ஹையர் பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளையும் சொல்லி இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து என்ன தப்புங்கிறதையும் இவர் வந்து சொல்றாரு. இதுல வந்துட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஷி லவ்ஸ் டு மேக் காஃபி, ஓகேவா? அந்த கேப்பச்சினோ அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த லாட்டே, அது எல்லாமே அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா. ஸோ அவ வந்து ஒரு கஃபே வந்து வைக்கிறா, ஓகேவா? அந்த கஃபே வந்துட்டு மார்னிங் 4 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 8 மணிக்கு வந்து முடிக்கிறா, ஓகேவா? அவ 24/7 வந்து உழைக்கிறா. அது வந்து மந்த்லி ஒரு 60K வந்து கொடுக்குது. ஓகே, இட்ஸ் அ டீசன்ட் அமௌண்ட், ரைட் தான். இவளோட ஓன் பிஸ்னஸ் தான் பண்றா. அதே மாதிரி வந்து இவ வந்துட்டு என்ன சொல்றது, அவ என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் பண்றா, ஓகேவா? ஆனா இங்க அவளுக்கான டைம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ இப்போ ஒரு ஜெனரல் மேனேஜரே வந்து ஹையர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அப்படின்னு சொன்னா இது 80,000 வந்து அவங்களோட பே வந்து கேட்குறாங்களாம். 80K அவங்களோட பே மட்டும் கேட்குறாங்களாம். ஸோ அப்போ ப்ராஃபிட்டே வந்து அது கீழே வரும்போது நீ எப்படி வந்து இன்னொரு ஜெனரல் மேனேஜர் ஹையர் பண்ணி நீ எப்படி வந்து உன்னோட டைமை வந்து நீ சேவ் பண்ணுவ அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை தான் வந்து இவங்க வந்து பாசிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு சாப்டர்ல வந்துட்டு பிஸ்னஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 தான் வந்து பேசியிருப்போம். அந்த 5 தான் பாசிவா இன்கம், அந்த பிஸ்னஸை வந்து மாத்துறதுக்கான சிஸ்டம். நீ உன்னோட சிஸ்டம் வந்து பாசிவா மாற்ற முடியல அப்படின்னு சொன்னா அது வேஸ்ட் தான். ஏன்னா உன்னோட டைம் வந்து நீ ஸ்பெண்ட் பண்ணி நீ என்ஜாய் பண்றதுக்கு இல்லை, நீ உழைச்சிக்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னா அப்போ லைஃப் ஃபுல்லாவே நீ உழைச்சிக்கிட்டே இருந்தாலுமே அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது எங்க இருக்கும்? நீ மில்லியனரே ஆனாலுமே நீ அதை என்ஜாய் பண்ணலன்னா அது எதுக்கு யூஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ யூ ஆர் இன் ஜர்னி ஆஃப் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா ஃப்ரீடம் இருக்கணும்ல, ஃப்ரீடம் இல்லாததுக்கு அதுக்கு ஏன் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து கேட்குறாரு. ஸோ நீ உன்னோட பாசிவா மாற்ற முடியல அப்படின்னு சொன்னா நீ 2 மிஸ்டேக் தான் பண்ணியிருப்ப. 1, நீ வந்து தப்பான சீடை போட்டிருப்ப. 2, அந்த உன்னோட சாயில் வந்து இன்ஃபர்டைலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தப்பான சீடை போட்டிருக்க அப்படின்னு சொன்னா அப்போ உன்னோட பிசினஸ் சிஸ்டம் வந்து கரெக்டா இல்லைங்கிறதா வந்து ஒரு இது. ஓகே, அண்ட் இன்ஃபர்டைலான சாயில் அப்படின்னு சொன்னா ஈவன் நீ வந்துட்டு ஒரு பிசினஸ் சீடே போட்டிருந்தாலுமே அது உனக்கு என்னஃபான அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னா உன்னால வந்து ஹியூமன் ரிசோர்ஸை ஹையர் பண்ணியிருக்க முடியாது. ஹையர் பண்ணல அப்படின்னு சொன்னா அது வந்து உனக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் வந்து கொடுக்காது. ஸோ இந்த பொண்ணோட கேஸ்லயும் அதுதான் நடந்திருக்கு. இவளால ஒரு ஜெனரல் மேனேஜர் இவ பண்ற வேலையை வந்து ஹையர் பண்ண முடியல. அப்படி ஹையர் பண்ண முடியாதனால இவளோட டைமோட ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறா இவ. ஸோ இந்த மாதிரி உங்களோட டைம்லயே நீங்க ஸ்ட்ரக் ஆகி நிற்க கூடாதுங்கிறத வந்து யோசிச்சு ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் வந்து முடிச்சிட்டாரு. ஸோ இந்த சாப்டரோட சம்மரி வந்து நான் இதுல தரேன், ஜஸ்ட் ரீட் இட். இதுல வேற ஏதாவது உங்களுக்கு தோணுது இல்ல உங்களோட பிசினஸ் ஐடியா ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க எந்த சாப்டருமே பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு சொன்னா பிளேலிஸ்ட் தரேன், ஜஸ்ட் செக் இட் அவுட். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.